ஓகே போய் இதெல்லாம் வேணாம். அது இது மட்டும்தான் தெரியும். ஓ மட்டும்தான் தெரியும். இது மட்டும்தான் தெரியும். சைலண்ட் ஓகேயா? ஓகேவா? ஓகே ஆன் பண்ணியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாமுள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவோடும் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆன் வசனங்களும் அதற்குண்டான விளக்கங்களும் என்ற ஒரு தொடர் உரையில இன்றைய தினம் முதல் நாள்ல நாம் திருமறை குர்ஆனுடைய அல்-அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்திற்கு உண்டான விளக்கத்தையும் அது அருளப்பட்ட பின்னணியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையை குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பல இறைவன் தன்னுடைய திருமறையில இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு செய்தியாக எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை நபித்தோழர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதி காண்பித்த உடனேயே அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியதாம், பயத்தை ஏற்படுத்தி விட்டது என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கின்றோம். அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாசித்து காண்பித்த போது, ஓதி காண்பித்த போது, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதி காண்பித்த உடனேயே அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பய உணர்வை அதிகமாக்கி விட்டது. அப்படி ஒரு கலக்கத்தினுடைய வெளிப்பாடா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இது குறித்து வினவினார்கள், கேள்வி எழுப்பினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தரான். அது என்ன வசனம் அப்படின்னா, அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில்உல்மி உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன். இதுதான் அந்த வசனம். அந்த வசனத்தின் பொருள் என்ன? அல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கை கொண்டு, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில்உல்மி, அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கையில, அந்த ஈமான்ல லுல்மை அநியாயத்தை யார் கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன், அவர்களுக்கு தான் அச்சமற்ற வாழ்க்கை இருக்கிறது, அவர்கள் தான் நேரிய வழி பெற்றவர்கள், நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஓதி காண்பிக்கின்றார். யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பயமற்ற வாழ்வு, அச்சமற்ற வாழ்க்கை இருக்கின்றது, அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறான். இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்களுடைய உள்ளத்துல கலக்கம் ஏற்படுகிறது, பய உணர்வு ஏற்பட்டு விட்டது என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல விளக்கம் பெற்றார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை இப்ப நம்ம உங்கள்ட்ட ஓதி காமிச்சிருக்கோம். என்ன வசனம்? அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில்உல்மி உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன், யார் இறை நம்பிக்கையை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ
அவர்களுக்குத்தான் அச்சமற்ற வாழ்வு இருக்கிறது, அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இதனுடைய இன்னொரு வகையான நேரடியான பொருள் என்ன அப்படின்னா, யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அதில் அநியாயத்தை கலந்துட்டாங்களோ அவங்க நேரான வழி கிடையாது. அவங்களுக்கு பயமற்ற வாழ்வும் இல்லாம போயிடும், அவங்களுடைய வாழ்க்கை பயமாயிடும். இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். இந்த வசனத்தை நம்ம உங்களுக்கு ஓதி காமிச்சோம், நீங்களும் கேட்டிருக்கீங்க. யாருக்காவது இதை கேட்டவனே பயம் வந்துச்சா? என்ன இப்படி ஒரு வசனம் இருக்கே, என்ன இது அப்படின்னு பயம் நடுங்கி தெரியலையே, இது மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனமா இருக்கேன்னு யாருக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. நான் அவங்க டீயை குடிச்சுக்கிட்டு எனக்கு என்ன அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய பின்னணி என்ன? ஏன் சகாபாக்களுக்கு இது மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுது? ஏன் சகாபாக்கள் இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓதி காட்டிய உடனேயே ஏன் பயந்தாங்க, ஏன் நடுங்கினாங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் ஏன் அவங்களுக்கு அதிகமாச்சு அப்படின்றத நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம்னா, இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓதி காண்பித்த உடனேயே சஹாபாக்கள் பயந்தவர்களா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் விளக்கம் கேட்கிறாங்க. புகாரில 32வது செய்தி என்று படிச்சு பாருங்க. முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்துல 197வது செய்தி எடுத்து படிச்சு பாருங்க. இதனுடைய பின்னணியை பதிவு செய்யப்பட்டிருக்கு. பின்னணி என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானே, இது எங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் கலக்கமா இருக்கு அப்படின்னா, அல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு வலம் எல்பிசு ஈமானும் பிலுமின், அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பயமற்ற வாழ்வு, அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கிறவங்கன்னு நல்லா சொல்லிட்டான். யாருதான் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அதுல அநியாயம் செய்யாம இருக்குது? யாரு? எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான், எல்லாருமே தவறளிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அப்ப எல்லாருமே தவறளிக்கக்கூடியவர்களாக, பாவம் செய்யக்கூடியவர்களாக, அநியாயத்துல ஏதேனும் ஒரு வகையில ஒரு பாவத்தை செய்யாம யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்ப எங்களுக்கு பயமற்ற வாழ்க்கை இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் நேரான வழியில இல்லையா என்ற ஒரு பயம் வந்து அப்ப எந்த அளவுக்கு யோசனை பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரிதான் ஒரு இறை நம்பிக்கையான அல்லாஹ்வுடைய வசனங்கள் குறித்து சிந்தித்து அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய பய உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் அதிகமாக வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமலையில் அப்படித்தான் சொல்லி தெரிகின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், வஜ்ரத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை அதிகமாகிவிடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவன் மீதே முழுமையாக தவக்குல் வைப்பார்கள், அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றான். வேத வசனங்களை வாசித்து காமிக்கும் போது அல்லாஹ்வுடைய பய உணர்வு வரணும். அதை படிக்கும் போது அது குறித்து சிந்தித்தால் இறையச்ச உணர்வு அதிகமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பய உணர்வு அதிகமானாத்தான் நம்முடைய உள்ளம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இல்லைன்னா உள்ள செத்து போச்சு. மூட்டா போன ஒரு டெட் பாடிக்கு என்னத்தை வேணா என்ன செஞ்சாலும் அதனுடைய உணர்ச்சி இருக்காது. அந்த மாதிரி நம்முடைய ஈமான் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை வாசித்து காமிக்கணும் பயந்து போய் கேட்கிறாங்க. யாரு சொல்ல இப்படி இருக்க, யாருதான் நம்மள பாவத்தை செய்யாதவர்கள், தீமையை செய்யாத யாருதான் இருக்கிறது, எல்லாமே தீமையை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு உண்டான விளக்கத்தை சொல்றாங்க. சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லுலும்னா என்ன? அநியாயம். இறை நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, பியூரா இருக்கு, அல்லாஹ் நம்ம நம்பிக்கை கொண்டு வரும். அந்த இறை நம்பிக்கையில நம்ம எதை கலந்து விடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான்? லுலுமை, அநியாயத்தை கலந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அநீதத்தை நீங்க கலந்துடாதீங்க. அப்படி கலந்தீங்கன்னா நீங்க அநியாயக்காரங்க, நீங்க வழி கட்டவர்களாக நீங்க மாறிடுவீங்க. நேரியவர்கள் இல்ல உள்ளவர்களாக நீங்க இருக்க முடியாது. பயமற்ற வாழ்வு உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப இதுல அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த லுலும் அநீதம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 31வது அத்தியாயத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவங்க ஒரு போதனையை செய்தார்கள். அந்த போதனையில அநியாயம்னா என்னன்னு சொல்லி தந்தாங்க. அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கமா சொல்லி தராங்க. அது என்ன வசனம்? யா புனைய லா துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம்.
என்னுடைய அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடார், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிரார். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது மிக பெரும் அநியாயம். அந்த இடத்துல லுல்ம் நல்ல வார்த்தையை பயன்படுத்துறானா, அநியாயம் சொல்றானா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அதுல அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அதுல கொண்டு போய் இணை கற்பித்தலை கலந்து விடக்கூடாது, ஷிர்க கலந்துடக்கூடாது. இணை கற்பித்தல் என்ற மாபெரும் அநியாயத்தை நம்முடைய ஈமானோடு நாம கலந்தோன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம இணை நம்பிக்கையாளர் கிடையாது, நம்ம உண்மையாளர் கிடையாது, நமக்கு பயமற்ற வாழ்வு இல்லாமல் போய்விடும், நாம வழிகேட்டில் விழுந்து விடுவோம், வழிதவறி போய்விடுவோம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்ப நீங்க அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தத்தை பாருங்க. அல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கை கொண்டு, வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அந்த இறை நம்பிக்கையில இணை கற்பித்தல் என்ற அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ, உலாய்க லஹுமுல் அம் வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் அச்சமற்ற வாழ்க்கை இருக்கிறது. தெளிவா வழங்குதா? ஏன்னா பாவங்கள் என்பது மனிதன் என்பவன் சிறு சிறு பாவம் செய்யாம எவனும் கிடையாது, எல்லாரும் சிறு பாவங்களை நம்ம செய்யணும். அது இந்த வசனத்துல சொல்லப்படவில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அநீதம் என்பது இணை கற்பித்தலை பற்றி தான் பேசுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்னார் என்ற செய்தியை பார்க்கணும்னா, இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன? இது இந்த வசனத்துடைய பின்னணியை நம்ம பார்க்கணும். இந்த வசனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கத்தை பார்த்துட்டோம். இதுல இருந்து நமக்கு என்ன செய்தி எல்லாம் சொல்ல வரலாம் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில இணை கற்பித்தல் கலந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பண்பு எக்காரணத்துக்கும் நம்முடைய உள்ளத்துல வந்து விடக்கூடாது. வந்துச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு, நம்முடைய ஈமான் அழிஞ்சு நாசமா போயிடும். ஒரு தூய்மையான உணவு இருக்கு, அதுல ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலந்தோம்னா என்ன? அதாவது தூய்மை அடைகிறது நம்மளுடைய உணவு என்பது தூய்மையான உணவு அசுத்தம் அடைகிறது இருக்கு. ஏதாவது ஒரு ஈ உட்கார விரட்டி விடுவோம், அல்லது ஏதாவது ஒரு தூசி பண்ணுவோம், அதை தட்டி விடுவோம். இந்த மாதிரி சில சில அசுத்தங்கள் அதுல இணையும் சேரும் பொழுது அதை நம்ம கியூர் பண்ணுவோம், அதை விட்டும் தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு முயற்சிகளை எடுப்போம். அதே நேரத்துல விஷத்தை கலந்து விட்டா என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. விஷம் கலந்து தின்னம்னா ஆள் காலி ஆயிடும். அந்த மாதிரிதான் அல்லாஹ் அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த வசனத்துல கட்டளை இருந்தால், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மற்ற பாவங்களை செஞ்சா அது ஈமான பாதிக்காது. அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை எல்லாம் கொடுக்கவும் செய்வான், அல்லது மன்னிக்கவும் செய்வான். அது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. அவன் தான் நினைத்ததை செய்வான். தான் நாடியதை அவன் செய்வான். இன்னல்லாஹ் லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவத்தை நான் நாடியவருக்கு மன்னிப்பான். அவன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ضل ضلالا بعيدا. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை இட்டுக்கட்டி விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக நரகத்திலேயே கிடந்து வெந்து சாவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக. நபியே, நீர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லதுகள் எல்லாம் அது நாசமா போயிடும் அப்படின்ட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டா நம்முடைய தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடு, ஹஜ், உம்ரா, எந்த ஒரு நல்லறத்தை நீங்கள் செய்திருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாயிடும் இந்த இணை கற்பித்தல் என்பது. அப்படி அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அவ்வளவு பாரதூரமான விஷயம் இந்த இணை கற்பித்தல் என்பது. அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல அநியாயம், இந்த அநியாயத்தை மட்டும் செஞ்சிடாத, செஞ்சீங்கன்னா மொத்தமா அழிஞ்சு போயிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அப்படி அந்த அநியாயத்தை நம்ம செஞ்சுட்டோம்னு வைங்களேன், மறுமையில நம்ம செஞ்ச நல்லதுங்கெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? வலா முகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். யார் எனக்கு இணை கற்பித்த நிலையில என்னை சந்திக்கின்றார்களோ அவர்கள் செய்த எந்த செயல்பாட்டிற்கும் எடையே இருக்காது. மீசான் தராசில் தூக்கி போய் வச்சா எதுவுமே எடையை காட்டாம டோட்டலா சைபர் தான், முழு முட்டை தான் நமக்கு அப்படின்னு நல்லா எச்சரிக்கின்றான் என்றால்,
அப்ப இதுதான் இந்த வசனத்திலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை. எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த பெரும்பாவத்தை செய்துவிடக் கூடாது. நம்முடைய இறை நம்பிக்கை என்பது அவங்க உறுதிப்பாடோடு அல்லாஹ்வின் மீதே முழுமையாக தவக்கல் வைத்தவர்களாக, அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்தவர்களாக, இறைவனுக்கு இணை கற்பிக்காத ஏகத்துவ கொள்கையில உறுதிமிக்கவர்களாக, நம்முடைய உயிரே போனாலும் அல்லாஹ்வுக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன் அந்த ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துச்சா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ முழக்கத்தை அந்த மக்கள் மத்தியில் முழங்கியதற்காக நெருப்புல தூக்கி வீசப்பட்டார்கள். நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி அதில் இருந்தார்கள். பயந்தார்களா? பின்வாங்கினார்களா? அல்லாஹ் இணை கற்பிக்கிறாங்களா? கிடையாது. நீ போடுறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக எப்படி, உற்ற நண்பராக எப்படி மாறினாங்க? உறுதிப்பாடு. இணை கற்பித்தல்ல அவங்க சமரசம் செய்யவே இல்லை. அப்படி உறுதியா நின்று என்னை அடித்தாலும் வெட்டினாலும் கண்டம் துண்டமாக வெட்டினாலும் உயிரோடு தீ வைத்து கொளுத்தினாலும் அல்லாஹ் இணை கற்பிக்க மாட்டேன் அந்த உறுதிப்பாடு வரணும். அதுக்குதான் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சொல்லித்தரோம். இந்த வசனத்தை கூட இந்த வசனத்தினுடைய முன்னாடி உள்ள வசனங்கள் நீங்க வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் எதற்காக இதை சொல்லித்தரான் என்பது நமக்கு வழங்கும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு அல்லாஹ் முன்னாடி சொல்லித்தரோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்றத அழக அற்புதமான ஒரு காட்சியாக எல்லாம் நமக்கு விவரிக்கின்றான். எப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம இப்ராஹிமுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த அத்தாட்சிகளை எல்லாம் நம்ம காட்டணும். வானம் மற்றும் பூமி அண்ட சராசரங்களுடைய அத்தாட்சிகளை நான் தான் இந்த உலகத்தை படைத்தவன் என்பதற்கு நான் அத்தாட்சிகளை நான் அவருக்கு காட்டினேன். அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அவரை பற்றி சொல்லி காட்டணும். இப்ராஹிம் எப்படி அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி முந்தைய வசனங்கள்ல சொல்லி காட்டான். பலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா கால ஹாதா ரப்பி பலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். முதல்ல பலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபா, நட்சத்திரம் உதிப்பதை அவர் பார்த்தார். இரவுல நட்சத்திரம் உதிக்குது, பார்க்கல. நட்சத்திரம் தெரிஞ்சவங்க சொல்றாரு, ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு அப்படின்னா. இது பல பேர் தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க் வச்சாங்க. முதல்ல போய் நட்சத்திரத்தை வணங்கினாங்க, நட்சத்திரத்தை போய் கடவுள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மறைஞ்சோடனே மாத்திக்கிட்டாங்க. அது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமணம் சொல்லிக்காரா, அவர் ஒரு காலத்திலையும் எனக்கு இணை கற்பித்ததே கிடையாதுன்ட்டாங்க. அவரு ஒரு காலத்துல எனக்கு ஷிர்க் வச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபெக்டானவர் நல்லா கொண்டாந்து சொல்லிட்டான். அப்படின்னா இது என்ன ஹாதா ரப்பின்னு ஏன் சொன்னாங்க? மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா கண்டதுகளையும் வணங்கிட்டு இருக்காங்க, கண்டதுகளையும் சிலைகளை வணங்குகின்றார்கள். கண்டதுகளையும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல நீ வணங்குற கல்லு மண்ணை விட இது கொஞ்சம் நல்லா தெரியுத அப்படின்னு சொல்லி ஹாதா ரப்பின்றது. பலம்மா அஃபல அது மறைஞ்சிருச்சு. பகல்ல இருக்குமா? நட்சத்திரம் இருக்குமா? பகல்ல விண்மீன் காணா போயிடுச்சு. காண போறது கடவுளா இருக்குமா? புரிய வைக்கிறார். பலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் நேசிப்பவன் அல்ல. இது எப்படி கடவுளா இருக்கும்? காணா போயிருச்சேன், இது எப்படி கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கடவுள் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். பலம்மா அல் கமர பாசியா கால் ஹாதா ரம்மி பலம்மா அஃபல. அதுக்கு அடுத்த இன்னொரு நாள் பார்க்கிறாரு, அப்படியே சந்திரன் உதிக்குது. சந்திரன் உதிப்பதை பார்த்து ஹாதா ரப்பி சொன்னார், இது என்னுடைய ரப்பு அப்படின்னா. பலம்மா அஃபல அது பகல்ல இருக்குமா? அது அல்லது சில இருக்க தேஞ்சிக்கிட்டே போய் சின்ன பிறையாகிட்டு அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிடும், அப்புறம் பிறையாருன்னு வளர ஆரம்பி, அதுக்கப்புறம் பெருசா. இப்படி வளர்ந்து செய்யறது கடவுளா இருப்பாரா? கடவுளுக்கு திடீர்னு மண்டை இருக்கு, அப்புறம் நானா போயிடுச்சு, கை கால காணும் சொல்ல முடியுமா? அப்ப அது பலம்மா அஃபல அது மறைந்த பிறகு சொன்னார், மக்களிடத்துல சொன்னார், கால இல்லம் எஹ்தினி ரப்பி இல்லம் எஹ்தினி ரப்பி அகூனன்ன மினல் கௌமில் வால்னி. என்னுடைய ரப்பு, என்னுடைய ரட்சகன் எனக்கு நேரான வழியை காட்டாவிட்டால் நான் வழிகட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன், வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன். இது கடவுள் கிடையாது. இரண்டாவது டிக்ளரேஷன் மனிதர். பலம்மா ராஷம்ஸ பாசியத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் பலம்மா அஃபலத். அதுக்கு எடுத்து பார்க்கிறாரு, சூரியன் அப்படியே உருகிது. சூரியன் உதிச்சவன் பார்த்து சொன்னாரா, ஹாதா ரப்பி
ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய கடவுள், இது ரொம்ப பெருசா இருக்கு. முதல்ல பார்த்த நட்சத்திரத்தை விட அதுக்கடுத்து பார்த்த அந்த சந்திரனை விட இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, அப்ப இதுதான் கடவுளா இருக்கும் அப்படின்னு சொன்னா. பலம்மா அஃபலத், அது சாயந்தரம் மறைஞ்சு போயிருமே, காணா போயிடுச்சுல, இப்ப இது எப்படி கடவுளா இருக்கும் என்று சொல்லிவிட்டு பலம்மா அஃபலத் கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். அற்புதமான வாசகம். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்துல உறுதியோடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வாயிலிருந்து இத்தகைய வார்த்தைகள்லாம் வரும். யா கௌமி, என்னுடைய கூட்டமே, இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், இறைவனை விடுத்து விட்டு யாரையெல்லாம் அழைத்து இறைவனுக்கு இணையாக நீங்கள் ஆக்குகின்றீர்களோ அந்த அனைத்தையும் விட்டும் நான் விலகி விட்டேன். அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ வணங்குற கல்லு மண்ணு, கழுத குதிரை, மரம், மட்டை, கண்டதுகளையும் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க. எதையெல்லாம் இறைவனுக்கு இணையாக நீங்கள் ஆக்குகின்றீர்களோ அவர்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் யாரை வணங்குறேன் தெரியுமா? வானங்கள் மற்றும் பூமியை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏகனாகி இறைவன் இருக்கின்றானே, அவன் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், ஒரு காலத்திலையும் நான் அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன். இதுதான் டிக்ளரேஷன். இதுதான் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் நான் வணங்குவேன், அவனுக்கு இணையாக யாரையும் நான் ஆக்க மாட்டேன். அவன் தான் என்னுடைய ரப்பு, அவனுக்கு இணையாக நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவர்களை விட்டு நான் விலகி கொண்டேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்றது அல்லாஹ் சொல்லிக்காரன். இப்ப இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பீடிகை இது. அவர் எந்த அளவுக்கு உறுதியா நின்று இணை கற்பித்தலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. பல இடங்கள்ல அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல சொல்லித்தான். சிலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கினார்கள், துவசம் செய்தார்கள். ஒண்ணும் இல்லாம சல்லி சல்லியா நொறுக்கிட்டு பெரிய சிலையை மட்டும் வச்சுட்டு பெரிய சிலையினுடைய கையில கோடாரியை போட்டுட்டு போயிட்டாங்களா இல்லையா? யாருப்பா இந்த கடவுள் இந்த அநியாயம் பண்ணது, இப்படி நாசமாக்குனது அப்படின்னு பேசும்போது இந்த இப்ராஹிம் என்ற இளைஞன் தான் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். தூக்கிட்டு வாங்க என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தூக்கிட்டு வர்றாங்க, விசாரிக்கிறாங்க, கேட்க சொல்றாங்க, சின்ன உடைக்கப்பட்ட சிலைகள்டே போய் கேளுங்க, யார் எங்களை போட்டு தள்ளுனதுன்னு போய் கேளுங்கன்றாங்க. சொன்னோடனே அவங்க சொல்றாங்க, அது எப்படி பேசும், அது போய் கேட்க சொல்றீங்க, அது பேசாத உனக்கு தெரியாதா? அப்பதான் சொல்றாங்க, தூணு எச்சைக்காரி துப்பி, சி உங்களுக்கு சிந்திக்க மாட்டீங்களா? இதைத்தானப்பா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று அந்த ஏகத்துவத்தை இங்க முழங்குகின்றார்கள். அப்பதான் தூக்கி வர தீயிட்டு கொளுத்தி உங்களுடைய கடவுளுக்கு நீங்க உதவுங்க நாயனா. கடவுள் எப்படி உதவி செய்யலாம்? இவரை தீய வச்சு கொளுத்தி உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று அப்பதான் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். அந்த உறுதிப்பாடு, இணை கற்பிக்காம நான் இருப்பேன், என்னுடைய ரப்ப மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று சொல்லி அந்த உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்துல வந்துச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா? அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிலுல்மி உலாயிக லஹுல் அம் வஹும் முஹ்ததூன். அவருக்கு எந்த பயமும் கிடையாது, அவரு நேரான வழியில் இருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஏக இறைக்கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு, அதுல இணை கற்பித்தல கலக்காம இருந்தோம்னா நமக்கு பயமே கிடையாது. என்ன வந்தாலும் வாடான்னு பார்த்து பாருங்க, என்னடா செய்வ, வெட்டுவியா வெட்டு, உயிரோட தீ வச்சு கொண்டு கொளுத்து, எனக்கு எந்த பயம் இல்லை. என்னுடைய ரப்ப எனக்கு இருக்கானா, என்னுடைய ரப்பையில நான் வணங்குறேன், என்னுடைய ரப்பையில என்னுடைய இரட்சகனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய இறைவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு அவன் உறுதியா நின்றதுனாலதான் குல்நாயானா கூனி பர்தம் சலாமா அலா இப்ராஹிம், நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், நெருப்பே இப்ராஹிம் மீது சாந்தமானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் நீ மாறிவிடு. நெருப்பு ஐசா மாறிடுச்சு, நெருப்புல தூக்கி போடுறாங்க, அது ஏசி ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பாத்தீங்களா? அப்ப இணை கற்பித்தல் இல்லாம ஏக இறை கோட்பாடு உறுதியாக இருந்தோமே, ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதாக வாக்குறுதி வழங்குகின்றான். இந்த உலகத்துல பல துன்பங்கள் வந்தாலும் மறுமையில சொர்க்கத்துல மிகப்பெரிய தரிஜாவை எல்லாம் நமக்கு வழங்குவான். அந்த ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும்.
அதைத்தான் இதை டிக்ளேர் பண்றான். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல்லாஹு ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். வானங்கள் மற்றும் பூமியை படைத்த அந்த ஏக இறைவன் இருக்கின்றானே, அவன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி நான் உண்மை வழியின் பக்கம் மாறி நின்று விட்டேன், சாய்ந்து விட்டேன். அவனுக்கு ஒரு காலத்துல நான் யாரையும் இணையாக்க மாட்டேன்னு சொல்றாங்க. வஹாஜஹு கௌமு. உடனே அந்த சமுதாயத்தினர் சண்டைக்கு வந்துட்டாங்க, விவாதம் பண்றாங்க. என்ன ஒரே நிறுவனம் தான் வணங்குன்னு சொல்ற? அதாவது பாருங்க, நட்சத்திரத்தை ஹாதார் அப்படின்னாரு, சும்மா இருந்தாங்க. அதுக்கடுத்து சந்திரனை ஹாதார் அப்படின்னாரு, வாயை புத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து சூரியனை பார்த்து ஹாதார் அப்படின்னாரு, அப்பயும் சும்மா தான் இருந்தாங்க. இதெல்லாம் மண்ணு, கண்ணு மண்ணு, இதை வணங்க கூடாதுடா, இது எல்லாத்தையும் படிச்சா அல்லா வணங்குறீங்கன்னு சண்டைக்கு வந்தாங்க. அவர்களோடு விவாதம் பண்ணுகின்றார்கள். அப்பதான் கேட்கிறாங்க பாருங்க, அற்புதமான வாதம். அதாவது ஏக இறை கோட்பாட்டுல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது நம்மளை இந்த மாதிரி எல்லாம் பயம் காட்டுவாரு, இப்படிலாம் பயமுறுத்துவாரு. அப்படி பயந்து விடக் கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரியான வரலாறு நமக்கு சொல்லித்தரோம். அவர் கேட்கிறாரு, ஏன்னா என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிய பிறகு அவனுடைய விஷயத்துல நீங்க என்கிட்ட தர்க்கம் பண்றீங்களா கேட்கிறாரு. எனக்கு என்னை பயம் காட்டுகின்றார்கள். எங்களுடைய கடவுள்களை நீ வணங்கக்கூடாது நீ சொன்னீங்கன்னா எங்களுடைய கடவுள்கள் உன்னை போட்டு தள்ளிடும், உன்னை ஏதாவது செஞ்சிடும்னு பயம் காட்டுறாங்க. அப்பதான் சொல்றாரு, வலா அஹாஃபு மா அஷ்ரக்தும் மா யுஷ்ரிகூன பிஹி இல்லா அய்யஷா ரப்பி ஷையா வசிய ரப்பி குல்ல ஷைஇன் மா அஃபலா ததக்கரும் கேக்குறாரு. இந்த நான் என்ன பயப்படணும்? நீ வச்சிருக்க கல்லுக்கு மண்ணுக்கு நான் ஏன் பயப்படணும்? நீ கண்டதையும் கடவுளாக்கி வச்சிருப்ப, அதுக்கு நான் என்ன பயப்படுறேன்? அது என்னடா பண்ணும்? வல்லா அஹாஃபு, நான் அஞ்ச மாட்டேன், மா யுஷ்ரிகூன பிஹி இல்லா அய்யஷா ரப்பி ஷையா, நீ இறைவனுக்கு எதையெல்லாம் இணையாக்குகின்றாயோ அத்தகைய இணை கற்பிக்கக்கூடிய அந்த கல்லுக்கு மண்ணுக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய ரப்பு ஏதாவது நாடினாலே தவிர எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. என்னுடைய ரப்பு எனக்கு நாடல், ஏதாவது ஒரு தீங்க நான் என்னை ஒரு தீங்கு தீண்டுவதாக இருந்தால் என் ரப்பு எனக்கு நாடும், அப்பதான் அந்த தீங்கு எனக்கு ஏற்படும். நீ வணங்குற கல்லு மண்ணும் ஒரு மண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய டிக்ளரேஷன் பாத்தீங்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டினார். தன்னுடைய தூதர் சொன்னானா இல்லையா? உனக்கு ஒரு தீமையை நான் நாடிட்டேன்னு வையே, என்னைய தவிர வேற எவனால போக்க முடியாது. உனக்கு நான் ஒரு நல்லது நாடிட்டேன்னு வையே, என்னைய தவிர யாராலும் அதை விட்டும் உன்னை திருப்ப முடியாது. நான் நாடிட்டேன்னு முடிஞ்சு போச்சு. எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த உறுதிப்பாடுதான் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கின்றோம் என்பதற்குண்டான வெளிப்பாடு. இது நம்மள்ட்ட இருக்கா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி பயங்காட்டணும் சொன்னாங்க. நான் ஏன் பயப்படணும்? நான் என்ன, இந்த கல்லு மண்ணு எனக்கு ஒண்ணும் செய்யாதா, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்பயும் பாருங்க, தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், தர்காக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோமா, உடனே அவுளியாக்கள் போய் துவா செய்வான்னு சொல்றீங்களா? எங்க அவுளியா கண்ணை குத்திடுவாரா அவங்கள? எங்க அவுளியாதான் கோவப்பட்டார் பொங்கி இருந்தாருன்னு வையி, அவ்வளவுதான். நாகூர் ஆண்டவரை பத்தியா பேசுறீங்க? ஏர்வாடி ஆண்டவர்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் மகிதாயும் போய் குறைஞ்சு கிடக்கிறாரு. அவர் பர்சக் என்ற அந்த வாழ்க்கைக்குள்ள போய்விட்டார். அவருடைய அந்த ஆன்மா அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, பிடிய இருக்கு. அவருக்கு இந்த உலகத்துல என்ன தெரிய போகுது? அவர் என்ன செஞ்சிருவாரு? ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்கள் மரணித்தவர்கள். அவர்களுக்கு என்ன ஆற்றல் வந்துவிட போகின்றது? ஒரு ஆற்றலும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது காட்டுவார்கள். பார்த்தீர்களா, ஏதாவது ஒரு விவாதம் பண்ணோம், விவாதம் பண்ணிட்டு வண்டியில வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நிர்வாகிகள் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. உடனே சொல்லிட்டாங்க, எங்க அவுளியாவுடைய கோப பார்வை தான் அப்படின்னாங்க. உங்க அவுளியா கோப பார்வையா? அப்போ உங்க அவுளியா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா? இப்போ நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் பாதிப்பு வரத்தான், எல்லா நாடுதான் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இதே மாதிரி பயம் காட்டி இருக்கிறாங்க. இதே மாதிரியே பயத்தை போட்டு அவர்களை எங்களுடைய கடவுளுக்கு நீ பயந்து போ என்று சொல்லும் போதுதான் சொல்றாங்க, இல்லா அய்யஷா ரப்பி ஷையா, என்னுடைய ரப்பு ஏதாவது நாடினாலே தவிர எனக்கு ஒண்ணு ஏற்படாது. வசிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, என்னுடைய ரப்பு ஒவ்வொரு பொருளையும் தன்னுடைய அறிவால் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவனா என்னுடைய ரப்பு. நீ வணங்குற கல்லு மண் மாதிரி உள்ளதா? கழுத உதிர மாதிரி உள்ளதா?
நீ வணங்குற மாதிரி இந்த செத்த பிணங்களை வைத்துக் கொண்டு தர்கா என்ற பெயர்ல வைத்திருக்கின்றார்கள், அத்தகைய கல்லு மாதிரி உள்ளதா அல்லது கொடிமரத்தை போன்று உள்ளதா? ஒண்ணும் கிடையாது. என்னுடைய ரப்ப ஆற்றல் மிக்கவன். சிந்திக்க மாட்டீர்களா? கைஃப அஹாஃபு மா அஷ்ரக்தும் வலா தஹாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹ் மா லம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா ஃபஅய்யுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம் இன் குன்தும் தஅலமூன். எவ்வளவு ஒரு அற்புதமான வாதம் தெரியுமா? சொல்றான், நான் எப்படி பயப்படுவேன்? நான் எப்பதான் பயப்படுவேன்? நீ இணை கற்பிக்கக்கூடியவைகளுக்கு நான் எப்படி பயப்படுவேன்? நீ எதையெல்லாம் இறைவனுக்கு இணையாக ஆக்குகின்றாயோ அப்படி ஆக்குவதற்கு எந்த ஆதாரத்தையும் இறைவன் எனக்கு வழங்கல. அப்படி எவ்வித ஆதாரமும் இல்லாம டெட் பாடிய குணத்தை கட்டிக்கிட்டு அழுதிக்கிட்டு இருக்க, தட்டு தகட்டு தாயத்தை கட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிற, சூனியக்காரன் எதுவும் பண்ணிடுவான்னு பயங்காட்டுற, இப்படிலாம் நீ பயங்காட்டுறன்னா இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இறைவன் இறக்கல. மாலம் உணர்ந்திருக்கு அலைக்கும் சுல்தானா ஐயுல் பரியத்தைனி அஹக்கு பில் அம் இன் குன்தும் தஅலமூன். இரண்டு சாதாரண பயம் இல்லாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு தில்லா நிக்கிறதுக்கு அதிக தகுதி வாய்ந்தவர் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்றது. நீ அறிஞ்சவனால சிந்திச்சு பாரு. ஏன்னா அல்லாஹ்வை மட்டுமே நம்பிட்டோம்னு வைங்க, அவனை மட்டுமே முழுமையா சார்ந்து இருந்துட்டோம், அவன் தான் என்னுடைய பாதுகாவலன், அவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு அந்த உறுதிப்பாடு மட்டும் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னா யாருக்கும் அஞ்சமா எவரும் நம்மளை அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நபிமாரும் அவங்க உறுதியோட இருந்தாங்க. ஃபிரௌன் இடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிரச்சாரம் பண்ண, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள சத்தியத்தை சொல்ல சொன்னானா? பயந்தாரா? போய் சொன்னாரா இல்லையா? நீ என்னடா சொல்ற? நான் சொல்றேன் என்னுடைய ரப்ப அல்லாஹ், அவனதான் நீ கடவுள் இல்ல சொன்னாரா இல்லையா? பயம் வராது. அதுதான் இறை நம்பிக்கையில அந்த ஈமான்ல ஷிர்க்க கலக்காம இருந்தோம்னா நமக்கு பயமற்ற வாழ்வு. அதுதான் அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கடுத்துதான் சொல்றான். இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு தான் சொல்றான். நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாரு. 6வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனம் இப்ப நம்ம சொல்லிடுவோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு வலம் எல்பிசு ஈமானஹும் பில் உம்மீன், அவருடைய அந்த இறை நம்பிக்கையில அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ உலாயிக லஹுமுல் அம் வஹும் முஹ்ததூன், அவர்களுக்கு தான் அச்சமற்ற வாழ்க்கை இருக்கிறது, அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் இணை கற்பித்தலை கொண்டு எதையும் சேர்த்துறாங்க. இணை கற்பித்தலை ஈமானோட கலந்தீங்கன்னா நாசமா போயிருவீங்க நல்லா சொல்லிடலாம். அப்ப நீங்க வச்சு யோசனை பண்ணி பாருங்க. பிரச்சாரம் பண்ண போறோம், வீடு வீடா நம்ம தனிநபர் தாவா போறோம், வீடுகள்ல தட்டு தகடு தாயத்தை கட்டி தொங்க விட்டுருக்கலாம். கிளட்ட சொல்லுங்களேன், என்ன சொல்றாங்க? பயம் வீட்டுல மண்டையை போட்டுருவாங்க, சும்மா விசாத போகன்றேன், நமக்கு பயம் காட்டுறீங்களா? நீங்கதான் எடுத்து ஏதாவது கீழே கீழே போட்டு யாராவது காலை தாண்டி போனாங்கன்னா போன வீட்டில் மண்டையை போட்டுருவாங்க யாராவது. ஒண்ணு வேணாம், ஒரு ரோட்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆ வெட்டுங்க, உள்ள கொஞ்சம் குங்குமத்தை வச்சு ரோட்ல போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்களேன். வெடிகுண்டு பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுறாங்க. வேணாம், தாண்டி போயிட்டோம் வைங்க, அதோட வீட்டுல யாராவது மண்டையை போட்டுருவாங்க. நம்ம இதை மிதிச்சோம்னா காலில் கட்டி கால் அழுகி போயிடும் சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா இந்த எலுமிச்சம்பழம் நம்ம என்ன பண்ணோம், ஏறி நல்லா 4 மிதி மிதிச்சுதான் போகணும். இதுக்காக போய் பிரச்சாரம் பண்ணும்போது தனிநபர் தாவா வீடுகள் எடுக்கிறோமா, அந்த இதை எடுக்கும்போது என்ன சொல்றோம், எடுக்கும்போது நம்ம சொல்லிடுவோம், இது பயப்படாதீங்க, இதை எடுத்தா எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா நீங்க நினைக்க தேவையில்லை, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு 2 தடவை தாண்டி காட்டுறது, நல்லா ஏறி மீக்கிறது. எதற்காக? அந்த பயத்தை போக்குனா எதுவும் பண்ணிருமோ, எதுவும் பண்ணாது, அல்லாஹ் நாடினாலே தவிர நமக்கு ஒண்ணு நடக்காது. இந்த உறுதிப்பாட்டை வர வைப்பதற்காகத்தான் நல்லா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். நீங்க இந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. வீட்டுல போய் இந்த வசனத்தினுடைய பின்னணியை முன்னாடி எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறான், இந்த வசனத்துல உள்ள செய்திகளை நீங்க படிச்சு பாருங்க. இதற்கு அடுத்து அல்லாஹ் இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். அது கிட்டத்தட்ட ஒரு 18 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அந்த 18 நபிமார்களையும் மென்ஷன் பண்ணி அல்லாஹ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான். அதுவும் இந்த இணையற்பித்தல் சம்பந்தமாக தான். இது குறித்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.